நீ என்னதான் கஷ்டப்பட்டு அமுக்கி உட்கார வச்சாலும் நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன், உன்னால என்னை உட்கார வைக்க முடியாது. அட உட்கா மக்கா சுத்தி சுத்தி டயர்ட் ஆயிட்டேன்டா, இந்த நேரம் பார்த்து வாழை வெட்டிட்டு இருக்கேன். ஆனா டயர்ட் ஆயிட்டதுக்கு அதுவும் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் சார்லி. இவர் வந்து ஒரு மேல் கோல்டன் ரெட்ரீவர், செம்ம ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் செம்ம சைஸ் ஆனவங்க. இவங்க செம்ம சைஸ்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு நல்ல க்ரோன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை விட இவர் வந்து நல்ல க்ரோனா இருப்பாரு. ஏன்னா அவங்க பெட் பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு நியூட்ரிஷியன்ஸ் ஃபுட்ஸா போட்டு வளர்த்துட்டாங்க. ஆனா அதே சமயம் ஹைப்பர் ஆக்டிவ். நீங்க பார்த்தா தெரியும், ஒரு நிமிஷம் அவரால் டேபிள்ல ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவரை பிடிச்சி அமுக்குறேன் பாருங்க, எப்படி அமுக்கி அவரை அமுக்குனதான் அவரை உட்கார வச்சுதான் என்னால் ஹேர் கட்டே பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் இருந்தாலுமே அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஜீரோ கட் வேண்டாம், கொஞ்சம் ஃபர் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கேற்றபடி நம்மளும் கொஞ்சம் ஃபர் விட்டு தான் கட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து 1/2 இன்ச் ஃபர் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கலாம் முதல் இருந்ததுக்கு இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷனில் இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் டோட்டலாக ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து எப்பயும் போல் சானிட்டரி போர்ஷன் போது நாலேஜில் இன்ஃபெக்ஷன்ஸ் வர நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அதை எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி வாழை வந்து நீட்டாக ட்ரிம் பண்ண சொல்லிட்டாங்க. அதை வந்து நீட் சைஸ் பண்ண சொன்னாங்க. அதையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால் கடியில் இருக்கிற ஃபர்ஸை வந்து வெட்ட வேண்டாம், அதை வந்து சைசிங் பண்ணால் போதுன்ட்டாங்க. அதே மாதிரியே நம்மளும் சைசிங் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் பார்க்கலாம் டெய்லியுமே வந்து நம்ம நீட்டாக அந்த பவு ஷேப்பில் சைசிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதே தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். மெயினாக பெட் பேரண்ட்ஸ் வந்து என்ன விரும்புறது தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். நமக்குன்னு நீங்களே உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ பார்த்து செய்யுங்கனாலும் நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறதா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து குளிக்கும் போது ஷாம்பு கூட விட்டு வைக்க மாட்டார். எதுலன்னாலும் வாய் வைக்கிறது, இல்லாட்டினா அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணிடணும், இல்லாட்டினா அவருக்கு தூக்கமே வராது. தடையை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பேசாமல் இருக்காரு. இந்த பார்த்தீங்களா செஸ்ட்டில் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி நான் மட்டும் பேசாமல் இருக்காரே ஒழிய மற்ற நேரத்தில் ஒரு இடத்துல உட்கார மாட்டார், கிட்டங்கிட்டன்னு ஓடிக்கிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை ஸ்டாமினா கொண்ட கோல்டன் ரெட்ரீவருங்க. நல்லா துவட்டியாச்சு. துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர், நீங்கள் ப்ளோ ட்ரையர் போடும்போது பார்க்கலாம் நான் எவ்வளோ அவருக்கு ஹேர் விட்டுருக்கேன்னு. இது வந்து ஜீரோ கட் கிடையாது, அவங்களுக்கு வந்து 1/2 இன்ச் ஹேர் விட்டு தான் நான் ஃபுல் கட் பண்ணியிருக்கேன். அவங்க பெட் பேரண்ட்ஸும் நல்லாவே ஃபர்ரை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவரை வந்து வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.